செய்வாராக. தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்பதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சம்பவத்தை குறித்து நம் வேதத்தில் அநேக முறை நம்ம படிச்சிருக்கிறோம். இதில் அநேக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட இந்த பகுதியிலேருந்து சற்று ஆழமாக சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்தது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 30வது அதிகாரத்தின் துவக்கத்திலே நம்ம பார்க்க முடியும். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தில் சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கனியால் என்ன செஞ்சாங்க? சுட்டெரித்து போட்டார்கள். தாவீதோட கூட ஒரு 600 பேரும் தாவீதுக்கு இருந்தார்கள். அவன் சவுலுக்கு தப்பி ஓடி என்ன செய்கிறான்? தாவீது இந்த சிக்லாக்கில் வந்து அவன் தங்குகிறான். அவன் தனக்கான சில ஜனங்களை தேர்ந்து கொண்டு ஒரு 600 பேரோட கூட தாவீது அந்த சிக்லாக் பகுதியில் அங்கே என்ன செய்கிறான்? அவன் கூடாரம் போட்டு அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தாவீது இங்கே இருந்தபோது அவன் என்ன செய்கிறான்? அவன் வேறொரு தேசத்திற்கு அவன் யுத்தத்துக்கு அவன் போகும்போது இவனுடைய பட்டணத்தை முற்றுகை போடவும் இவனோட பட்டணத்தை கொள்ளையடிக்கவும் அமலேக்கியர்கள் அந்த சிக்லாக் பட்டணத்தின் மீது படையெடுத்து விட்டார்கள். அமலேக்கியர் வந்து அந்த படையெடுத்து தாவீதுக்கு உண்டான எல்லாரையும், அந்த 2ஆம் வசனம் சொல்கிறது, அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். பாருங்க, அந்த தாவீதே சவுலுக்கு தப்பி அவன் வாழ்ந்து கொண்டு வந்த காலகட்டத்தில் அவன் தனக்கான ஒரு ஸ்தானத்தை அவன் உருவாக்கி கொண்டு இருக்கிறான் தேவனுடைய திட்டத்தின்படி. இந்த 600 பேரோட அவன் யுத்தத்துக்கு போன இடத்துல இவனுடைய பட்டணத்தை பாதுகாக்க முடியாமல் போயிடுச்சு. எல்லாரையும் பெரியவர்கள் சிறியவர்கள் ஸ்திரீகள் எல்லோரையும் என்ன செஞ்சாங்க? கொள்ளையடிச்சிட்டு போய் அந்த இவங்களுடைய வஸ்துக்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போய் அமலேக்கியர் என்ன செஞ்சிட்டாங்க? எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீங்க வந்து பார்த்தா ஒன்றும் காணும். எல்லாம் அந்த பட்டணமே, தாவீதுடைய சிக்லாக் பட்டணமே தீ பிடிச்சி மேலே எரிஞ்சிட்டு அக்னி ஜுவாலை மேலே போயிட்டு இருக்கு, புகையா கிளம்புது. இங்கே வந்து பார்த்தா எல்லாம் உடஞ்சு போய் நிற்கிறாங்க. தாவீதுவும் உடஞ்சு போய் நிற்கிறார், உடையிறார். கூட இந்த 600 பேரும் அழுகுறாங்க. ஐயோ, என் மனைவியை காணும், என் பிள்ளைகளை காணும்னு அழுகுறாங்க. தாவீதோடைய 2 பிள்ளைகள் 2 மனைவியும் காணும். அங்கே தாவீதோடைய 2 மனைவி ஆகிய அகினோவாவும் காணும், அப்புறம் அபிகாயிலையும் காணும். எல்லாம் அங்கே போயிட்டாங்க. தாவீது உடஞ்சு போய் நிற்கிறான். அந்த நேரத்தில் தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இப்போ பாருங்க, என்னை நம்பி இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவன் தான் எல்லாத்தையும் யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போனான். திரும்பி வந்து பார்க்கும்போது பிள்ளைகளெல்லாம் இல்லைன்னு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் தாவீது எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டான். அந்த வார்த்தை போட்டிருக்கு, ரொம்ப அழகாக போட்டிருக்கு இங்கே, அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்களாம். யாரு? இவன் கூட யுத்தத்துக்கு வந்து அந்த 600 பேருமே இவனை போட்டு கல்லணும். இவனால தான்டா நம்ம குடும்பம் இப்படி ஆச்சு, இவனால தான் என் மனைவி இல்லாமல் போயிட்டு, இவனால தான் என் பிள்ளைகள் இல்லாமல் போயிட்டு, இவனால தான் எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நான் நிர்கதையா நிற்கிறேன், இனி நான் என்ன செய்வேன் என்கிற அளவுக்கு காரணம்
எல்லாம் நான் தான், இந்த தாவீது தான் சொல்லி எல்லாம் உடைஞ்சு போயிட்டாங்க. எல்லாரும் உடைஞ்சு போயிட்டாங்க. கல்லறிய வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தாவீதுடைய வாழ்க்கையில வந்து விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில கூட வரும். எனக்கு அறிமுகமான ஒரு சகோதரி, அவங்க எல்லார்கிட்டையும் பணம் வசூல் பண்ணி அவங்க சொல்லி தான் சீட்டு போட்டு நடத்துனாங்க. அவங்க சொல்லி தான் எல்லாரும் இவங்கள நம்பி தான் சீட்டு போட்டாங்க. அந்த சீட்டு போட்டவங்க எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. அந்த ஓனர் எல்லாத்தையும் எடுத்து ஓடி போய் இவங்களை நம்பி போட்டவங்க லட்சக்கணக்கில் ஏமாந்து போனாங்க. இப்போ எல்லாரும் யாரை தான் வந்து பிடிக்கிறாங்கன்னு, அந்த சகோதரி, உங்களை நம்பி தானே நாங்கள் போட்டோம், நீங்கள் தான் கொடுக்கணும். நெருக்கடி நெருக்கடி. கடன் கொடுத்தவர்கள் கடனை கேட்கும்போது நம்மளுக்கு உண்டாகிற நெருக்கடி, வியாதியினால் உண்டாகிற நெருக்கடி, உறவுகளினால் உண்டாகிற நெருக்கடி, நமக்குரியவைகளை நமக்கு கொடுக்கக்கூடாதபடி உண்டாகிற நெருக்கடி, நம்ம வாழ்க்கையிலையும் அநேக நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையில், உன்னுடைய எல்லா நெருக்கடியையும் அதன் மத்தியில் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஐ வில் பி வித் யூ. வசனம் பாருங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன செஞ்சானா? திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொள்வது என்பது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல் நம்ம வாழ்க்கையில். திடப்படுத்தல் இது ஏதோ ஆர்சி திருச்சபையில் ஞானஸ்தானம் பெறுவதற்கு உண்டாகிற திடப்படுத்தல் அல்ல. சிஎஸ்சி திருச்சபையில் உண்டாகிற திடப்படுத்தல் அல்ல. இந்த திடப்படுத்தல் என்னென்ன, நாம் கர்த்தருக்குள் அவருடைய வார்த்தைகளினாலே நம்மளை என்ன செய்யணும்? திடப்படுத்தி கொள்ள வேண்டும். சில நெருக்கடியான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது வசனங்களை கொண்டு நம்மளுடைய இருதயத்தை நீங்களும் நான் என்ன செய்யணுங்க? அப்படியே திடப்படுத்தணும், பலப்படுத்தணும். சொல்லணும் நம்மளை பார்த்து, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். கர்த்தர் சமூகத்தில் அந்த வார்த்தைகளினால, ஒரு வசனங்களினால, அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, நான் என்னை திடப்படுத்துவேன், நான் விழுந்து போக மாட்டேன். அவர்கள் கல்லறிய நினைத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் என்னுடைய இருதயத்தை உம்முடைய வார்த்தைகளினால நான் திடப்படுத்துவேன், பலப்படுத்திக் கொள்வேன், இடை கட்டிக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாய் நம்மளை பலப்படுத்த வேண்டும். ஆமென். இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். இது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். கீழே வாசிக்கலாம், ரொம்ப அழகா இருக்கு அந்த வார்த்தை. 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நெருக்கடியான சூழ்நிலையில நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளாய் நம்மை பலப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னான். ஆண்டவர் சொல்கிறார், நீ இழந்த எல்லாவற்றையும், நீ இழந்த சகலத்தையும், வாழ்க்கையில உண்டாயிருக்கிற இந்த நெருக்கடியான இந்த வேலையில நீ இழந்தவைகளை நீ திருப்பிக் கொள்ளும்படி நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ தைரியமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, ஒன்றும் உடைஞ்சு போன ஒரு மனுஷனுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அவனே உடைஞ்சு போய் தான் இருக்கிறான், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தாவீதுக்குள்ளாய் கடந்து வருகிறது. நீ போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ போ, நீ போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ திருப்புவாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை தாவீதை அப்படியே பலப்படுத்தினது. தாவீதுக்குள்ளாய் ஒரு தைரியம் வந்தது. நடந்த விஷயத்தை பாருங்க. அங்கிருந்து கிளம்புறாங்க. 9வது வசனம். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். போனார்கள். ஆனால் அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் என்ன செஞ்சாங்க? நின்று போயிட்டாங்க. அதாவது
அந்த 200 பேர் பக்கம் அங்கே நின்றுட்டாங்க. ஆனால் அவர்களுடைய மனைவிகளும் அவர்களுடைய பிள்ளைகளுமே இங்கே தான் இருக்காங்க, சிறை பிடிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கனால தொடர முடியல. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி தான் 3 நாளைக்கு முன்னாடி போய் யுத்தத்தை பண்ணி அங்கே போய் சோர்ந்து போய் வந்தாங்க. மறுபடியும் அடுத்த அன்னைக்கே ஓடி போய் மறுபடியும் தேடி போகிறாங்க, முடியல. 200 பேர் விடாய்த்து போனார்கள். ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், விடாய்த்து போகாதே. என்ன செய்யாதே? விடாய்த்து போகாதே. ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வார்த்தை தாவீதுக்குள் இருந்ததனால் தாவீது சொல்லுகிறான், நான் விடாய்த்தாலும் விடமாட்டேன். ஆமென். நான் விடாய்த்தாலும் என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். மறுபடியும் தாவீது அங்கிருந்து கூட 400 பேரை கூட்டிட்டு போறார். ஆமென். 600 பேரோட போனவர் 200 பேர் முடியல, நின்றுட்டாங்க. அங்கிருந்து தாவீது மறுபடியும் 400 பேரோட போகிறார். போற வழியில நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒருவனை பார்க்கிறாங்க, அவன் கொண்டு போய் அந்த தண்டுகளில் விடுகிறான். அங்கே அமலேக்கியர்கள் புசித்து குடித்திருக்கிறார்கள். தாவீதும் அந்த 400 பேரும் அந்த தண்டுகளுக்குள்ளாய் பாய்ந்து அத்தனை பேரையும் முறியடித்து அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன அவர்களுடைய எல்லா உடைமைகளையும் திருப்பி கொண்டார்கள். எல்லா அவர்களுடைய வஸ்துக்களையும் சேர்த்து கொள்ளையடித்தார்கள். கர்த்தர் சகலத்தையும் திருப்பி கொள்ளும்படி தாவீதுக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். ஆமென். எப்ப தெரியுமா? தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்ட போதுதான். நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். திருப்பி கொள்வது ரொம்ப முக்கியம் இல்லைங்க, திடப்படுத்துவது தான் ரொம்ப முக்கியம். திருப்பி கொள்றது ரொம்ப ஈஸி. ஆண்டவர் எந்த நேரத்தில் திருப்பி கொள்ளும்படி தேவன் கிருபை செய்வார். ஆனா திடப்படுத்துகிற அந்த காரியம் தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவர்களை இடை கட்டி கொள்ள வேண்டும். ஆமென். பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் அப்படியே இரத்த வேர்வை சிந்தினவராய் அவர் அழுது கொண்டிருந்த வேளையில கர்த்தருடைய தூதர்கள் அவரை பலப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் தன்னை அந்த மிகப்பெரிய யுத்தத்திற்கு இயேசு கிறிஸ்து தன்னை திடப்படுத்தி கொண்டானார். மிகவும் திடப்படுத்தி கொண்டார். தன்னை இடை கட்டி கொண்டார். ஏனென்றால் இந்த யுத்தம் சாதாரணமான யுத்தம் அல்ல. பாதாளத்தின் வாசல்கள் இனி சபையை மேற்கொள்ள கூடாது என்று சொன்னார். அவர் செய்ய வேண்டிய யுத்தம் மிகப்பெரிய யுத்தமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த பாதாளத்துக்குள்ளாக சென்று சிறை பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த யுத்தம் சாதாரணமான யுத்தம் அல்ல. தன்னை திடப்படுத்தி கொண்டார். கெத்செமனே தோட்டத்தில் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தன்னை திடப்படுத்தி கொண்டார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு அந்த வெற்றியை அவருடைய மரணத்தின் மூலியமாய் நமக்கு தந்து அதை நீங்களும் நானும் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? திடப்படுத்திக் கொள்கிறது. ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களும் நானும் நம்மை ஆண்டவருக்குள்ளாக திடப்படுத்தி கொள்ளணும். சோதனை வரலாம், உபத்திரம் வரலாம், பாடுகள் வரலாம், பிரச்சனை வரலாம், நெருக்கங்கள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம். நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் வேணாலும் நமக்கு விரோதமாய் சூழ்ந்து நிற்கலாம். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்குள்ளாக திடப்படுத்த வேண்டாம். அப்படியே கண்களை மூடி தலையில தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்யலாம். ஆமென். இயேசுவே, உம்முடைய நாமத்திற்கு நேராய் நாங்கள் வருகிறோம். அன்னைக்கு தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நாங்களும் எங்களை திடப்படுத்தி கொள்ளும்படி என் தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னதான் ஆனால் என்ன, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறீர். நான் தொடர்ந்து பயணம் செய்வேன். துணையாளர் என்னோடு கூட இருக்கிறார். காடு மேடு எதுவாக இருந்தாலும் சரியப்பா, நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்யும்படி என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாவீது தொடர்ந்து போனான். விடாய்த்திருந்தாலும் விட்டு விடாதபடி தொடர்ந்து போனான். அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டான். கர்த்தர் தாவீதுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படி கிருபை செய்தீர். ஆண்டவரே,
நாங்கள் நிறைய நேரம் நெருக்கப்படுகிற நேரத்தில் உடைஞ்சு போயிடுறோம்ப்பா. நாங்கள் நிறைய நேரம் ஆண்டவரே எங்களுக்கு சோதனைகள் வரும்போது உடஞ்சிடுறோம். ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி கொள்ளும்படி உம்முடைய வார்த்தைகளை அனுப்புங்கப்பா. எங்களை திடப்படுத்தி கொள்ளும்படிய வசனங்களை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே உன்னை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் தாவீதை போல சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி நீர் எங்களோடு கூட இருங்க. ஆண்டவரே உன்னை கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.